சசிகலாவும் நடராஜனும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. குடும்பத்தில் பார்த்து அரேஞ்சு மேரேஜ். அது என்ன சொல்லுகிறார் நடராஜன், அன்றைய முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர் தலைமையில் தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்றார். அன்றைய முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி தான் நடராஜன் சசிகலா திருமணத்தை நடத்தி வைத்தவர். இது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். திருமதி சசிகலாவும் அவருடைய கணவர் நடராஜனும் இல்லை என்றால் ஜெயலலிதா இல்லை. அரசியல் வியூகங்களை வகுப்பதிலும் தனிப்பட்ட முறையில் ஜெயலலிதாவுக்கு பாதுகாப்பு கொடுப்பதிலும் சசிகலா மற்றும் நடராஜனுடைய உறவினர்கள், மன்னார்குடி மாஃபியான்னு கூட கிண்டலாக சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாவலர்களாக ஜெயலலிதாவுக்கு இருந்தார்கள். ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்க்கையை மட்டுமல்ல, ஜெயலலிதாவின் உயிரையே காப்பாற்றியது திருமதி சசிகலாவும் அவருடைய கணவர் நடராஜனும் தான். 91 ஆட்சிக்கு வருகிறார்கள். 91லேருந்து 96 வரைக்கும் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினார்கள், தவறுகள் செய்தார்கள். அதோட உச்சகட்டமாக வளர்ப்பு மகன் திருமணம்னு ஒன்று நடந்தது. சசிகலா அவர்களுடைய அக்காள் மகன் சுதாகரன் ஜெயலலிதாவோட 91-96 ஆட்சி காலத்தின் அவப்பெயர்களில் ஒன்றாக மாறியது. சசிகலா உறவினர்கள் புடைசூழ ஜெயலலிதா ஒட்டியானெல்லாம் போட்டுக்கிட்டு கழுத்து புறா நகையை மாட்டிக்கிட்டு விலை உயர்ந்த பட்டு புடவைகளை கட்டி கொண்டு அவரும் சசிகலாவும் நடந்து வந்தது தீராத பழியாக, காலத்துக்கும் தீராத பழியாக ஜெயலலிதா தலையில் வெடிந்தது. ஜெயலலிதா படுதோல்வியை சந்திக்கிறார், அவரே தோற்று போகிறார். சார், அதாவது நீங்கள் சொல்கிறீங்க சசிகலாவை பார்த்துட்டு தான் ஜெயலலிதா அவர்களை பார்க்க முடியும் அப்படின்னு. அது ஒரு பாதுகாப்பிற்கு அப்படின்னு சொல்லப்படுதா, இல்லாட்டினா எப்படி நம்ம எடுத்துக்கலாம் சார்? அது எப்படி எடுத்துக்கணும்னா, அந்த அளவுக்கு தன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சசிகலாவை ஜெயலலிதா அனுமதித்திருந்தார். பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சசிகலா ரூட்டில் தான் நீங்கள் ஜெயலலிதாவை பார்க்க வேண்டும் என்பது ஒரு அரேஞ்ச்மெண்ட். 15 வருஷம் அவர் முதலமைச்சராக இருந்தார், 14 வருஷம் முதலமைச்சராக இல்லாமல் இருந்தார். அந்த காலகட்டத்தில் சசிகலாவை சந்திக்காமல் ஜெயலலிதாவை யாரும் பார்த்தது கிடையாது. மிகுந்த உறுதுணையாக இருந்தவர், எல்லா துன்பங்களையும் அவருக்காக தாங்கியவர் திருமதி சசிகலா. அவர் தவறுகளை செய்தார், ஆனால் ஜெயலலிதாவுக்கு அவர் இருந்த விசுவாசம், அவர் காட்டிய விசுவாசம் ஆச்சரியமானது. மறுபடியும் சொல்லுகிறேன், ஜெயலலிதாவை நல்லவர், உத்தமி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு சொல்லுகிறேன், ஜெயலலிதா நல்லவர் என்றால் சசிகலாவும் சத்தியமாக நல்லவர். சசிகலா கெட்டவர் என்றால் சத்தியமாக ஜெயலலிதாவும் கெட்டார். வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு சசிகலா என்பவர் யார், அவரை பற்றியான சுவாரஸ்யமான தெரிந்த தெரியாத பல விஷயங்கள் எங்களுக்காண்டி எங்கள் நேர்களுக்காண்டி சொல்லுங்கள் சார். நல்லது. திருமதி சசிகலா அவர்கள் இப்போ மறுபடியும் செய்தியில் அடிபட ஆரம்பித்திருக்கிறார். ஏனெனில் ஜெயலலிதா மரணம் குறித்த ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கை வெளியில் வந்த பிறகு சசிகலா பற்றிய சர்ச்சைகள் மீண்டும் மலவர தொடங்கியிருக்கின்றன. யார் சசிகலா? இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆளுமை என்று தான், நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் ஒரு சுவாரஸ்யமான செல்வாக்குமிக்க ஆளுமை என்று தான் நான் சொல்லுவேன். திருமதி சசிகலா அவருடைய கணவரை பற்றி முதலில் சொல்லிவிட்டு அதன் பிறகு திருமதி சசிகலா அவர்களை பற்றி பேசலாம். சசிகலா அவர்களுடைய மறைந்த கணவர் எம் நடராஜன் அவர் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் 1965 முக்கிய பங்காற்றியவர். அவர் அதனால் கல்லூரியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுகிறார். அவருடைய படிப்பு பாதிக்கப்படுகிறது. அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள், அந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற குடும்ப உறுப்பினர்களில் தகுதி உள்ளவர்களுக்கு அவர்களுடைய தகுதிகளின் அடிப்படையில் அரசு பணி வழங்குவது என்று முடிவு செய்யப்படுகிறது. அதன் அடிப்படையில் நடராஜன் அவர்களுக்கு உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் என்ற பதவி வழங்கப்படுகிறது. அதாவது ஏபிஆர்ஓ, அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் என்ற பதவி வழங்கப்படுகிறது. இது 60களின் இறுதியில் அண்ணா காலத்திலேயே. 70களின் துவக்கத்தில் அவர் திருமதி சசிகலாவும் நடராஜனும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள், தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பிறகு சசிகலா பிஏ படிப்பை முடித்த பட்டதாரி, நடராஜனும் பட்டப்படிப்பை முடித்திருந்தார். அந்த கட்டத்தில் அவர் உதவி மக்கள் தொடர்பு அலுவலக அதிகாரியாக ஏபிஆர்ஓவாக இருந்தார். குடும்பத்தில் பார்த்து அரேஞ்சு மேரேஜ். அது அப்போ அவர் என்ன சொல்லுகிறார், நடராஜன் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர் தலைமையில் தான்
நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்றாரு. அப்போ கலைஞரோட அந்த டேட்டு கிடைக்கிறதுக்கு ஏதோ கொஞ்சம் நாள் ஆகுது. இல்லை அது வரைக்கும் நான் காத்திருப்பேன்றார். அதே மாதிரி காத்திருந்து கலைஞர் கருணாநிதி அன்றைய முதலமைச்சர் 70களின் துவக்கத்தில், இது வந்து அந்த ஆண்டு ஐ திங்க் 74 75 இருக்கலாம், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். 70களின் துவக்கத்தில் கலைஞர் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி தான் நடராஜன் சசிகலா திருமணத்தை நடத்தி வைத்தவர். இது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அதன் பிறகு 76ல் ஆட்சி கலைக்கப்படுகிறது. எம்ஜிஆர் 77ல் வராரு. கடலூரில் வந்து 1982ஆம் ஆண்டு பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் பிஆர்ஓவாக பணி உயர்வு பெற்று நடராஜன் கலெக்டரேட்டில் இருக்கார். அப்போ அங்கே சந்திரலேகா, நாம் கடந்த வாரம் பேசணும் ஐஏஎஸ் அதிகாரி, அவர் கலெக்டராக இருக்கார். அவர் தான் அங்கே ஜெயலலிதா வந்து சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினராகவும் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளராகவும் அங்கே ஒரு மாநாட்டுக்கும் ஊர்வலத்துக்கும் பேரணிக்கும் வரும்பொழுது நடராஜன் அவர்களை ஜெயலலிதாவுக்கு சந்திரலேகா அவர்கள் தான் அறிமுகப்படுத்துகிறார். அதன் பிறகு நடராஜன் உடைய மனைவி சசிகலா, அவர் வந்து அவரையும் வந்து சந்திரலேகா தான் வந்து, இவங்க தான் நடராஜனோட மனைவி. இவங்க சென்னையில் கேசர் கடை வச்சுருக்காங்க, வீடியோலாம் எடுப்பாங்க. இவங்க உங்களுக்கு வந்து கட்சி நிகழ்ச்சிகளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் வேணும்னா இவங்களை பயன்படுத்திக்கோங்கன்றாங்க. அப்போ தான் ஜெயலலிதா அவர்கள் வந்து சசிகலா அறிமுகம் கிடைக்குது. 83ல் சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிமுக மகளிரணி மாநாட்டை அவங்க நடத்துனாங்க. அந்த வீடியோவை எடுத்து அவங்க காமிச்சு, அப்போல்லாம் விஹெச்எஸ் கேசட்டு தான் அவங்க எடுத்து கொடுத்தது. அது ரொம்ப ஜெயலலிதாவை கவர்ந்தது. அப்படித்தான் சசிகலாவுக்கும் ஜெயலலிதாவுக்குமான அந்த நெருக்கம் என்பது ஏற்பட்டது. இது இப்படியே போது. ஒரு 4 ஆண்டுகள் அவர்கள் நெருக்கமாக இருக்கிறார்கள். 87 டிசம்பரில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு சசிகலா ஓட நெருக்கம் ஜெயலலிதாவுடன் அதிகமாகிறது. ஏன்னா ஜெயஅணின்னு அதிமுக பிரிஞ்சப்போ அந்த 87 எம்ஜிஆர் மறைவிலிருந்து 91 ஜூனில் ஜெயலலிதா முதலமைச்சராக பொறுப்பேற்கும் வரை, அதாவது 88 பூரா குடியரசுத் தலைவர் ஆட்சி. அதில் அதிமுக 89 தேர்தலில் தோற்றுடுது. ஜானகி அம்மா போயிடுறாங்க. அதிமுக ஜெயலலிதா கண்ட்ரோலுக்கு வருது. 2 வருஷம் கலைஞர் ஆட்சி. அப்புறம் டிஸ்மிஸ் ஆகுது. அப்புறம் மறுபடியும் தேர்தல், ராஜீவ் படுகொலை. அதன் பிறகு 1 மாத காலத்தில் எலெக்ஷனில் ஜெயிச்சு ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிறாங்க. அந்த 3.5 ஆண்டு காலத்தில் திருமதி சசிகலாவும் அவருடைய கணவர் நடராஜனும் இல்லை என்றால் ஜெயலலிதா இல்லை. ஏன்னா அன்றைக்கு வந்து அரசியல் வியூகங்களை வகுப்பதிலும் தனிப்பட்ட முறையில் ஜெயலலிதாவுக்கு பாதுகாப்பு கொடுப்பதிலும் சசிகலா மற்றும் நடராஜனுடைய உறவினர்கள், மன்னார்குடின்னுவாங்க, மன்னார்குடி மாஃபியான்னு கூட கிண்டலாக சொல்லுவாங்க, அந்த மன்னார்குடி குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் வந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பாதுகாவலர்களாக ஜெயலலிதாவுக்கு இருந்தார்கள். ஏன்னா அன்றைக்கு கலைஞர் அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணுவது என்பது மிக மிக கடினம். அதாவது அரசியல் ரீதியாகவும் மட்டுமல்லாமல் ஜெயலலிதாவோட உயிருக்கே ஆபத்து நிலவிய ஒரு காலகட்டம் அது. போலீஸ் பாதுகாப்பு என்பது பெயரளவுக்கு தான் ஜெயலலிதாவுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஜெயலலிதாவுக்கு உறுதுணையாக இருந்து எம்ஜிஆர் மறைந்த 87 டிசம்பர் 24 91 ஜூன் மாதம் ஜெயலலிதா முதலமைச்சராக பொறுப்பேற்கும் வரையில் அந்த 3.5 ஆண்டு காலம் ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்க்கை மட்டுமல்ல, ஜெயலலிதாவின் உயிரையே காப்பாற்றியது திருமதி சசிகலாவும் அவருடைய கணவர் நடராஜனும் தான். ஒரு கொஸ்டின் கேட்கலாம்? எஸ். நீங்கள் சொன்னீங்க கலைஞர் கருணாநிதியோட தலைமையில் தான் வந்து நடராஜன் சசிகலாவுடைய கல்யாணம் வந்து நடந்தது அப்படின்னு. எஸ். இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு மிகவும் நெருக்கமாக அவங்க ஆகுறாங்க. அப்போ வந்து கலைஞருக்கும் அவங்களுக்கும் உண்டான அந்த ஒரு பந்தம் எப்படி சார் இருந்தது? ஏன்னா கலைஞருக்கு முழுக்க முழுக்க ஆப்போசிட்டாக வந்து ஜெயலலிதானவங்க. ஜெயலலிதாவுக்கு வந்து இன்றைக்கி அவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னும் போது அவங்க எப்படி இது நிகழுது சார்? அதுதான், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. அதாவது வந்து சசிகலா நடராஜன் வந்து தான் கல்யாணமே கலைஞர் தலைமையில் தான் நடக்கணுன்றாரு. பெரும்பாலான தமிழக இளைஞர்கள் வந்து அன்றைக்கு வந்து திராவிட இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள், நான் பிராமின் மூமெண்ட்டில் வந்தவங்க, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவங்க. அதனால தான் வந்து ஒரு பிராமணர் அல்லாத சமூகத்தை சேர்ந்த நடராஜன் அவர்கள் அன்றைக்கு தன்னுடைய திருமணம் வந்து கலைஞர் தலைமையில் நடக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்பினார். இது பற்றி பிற்காலத்தில் ஒரு பேட்டி கொடுத்த சசிகலா, எப்போனா அவர் பெங்களூர் சிறையிலேருந்து 4 ஆண்டுகள் கழித்து வெளியில் வந்த பிறகு அவர் முதல்ல ஒரு பேட்டி தந்தி டிவிக்கு கொடுத்தாங்க. அதில் இந்த கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டது. கலைஞர் வந்து அவர் தலைமையில் நீங்கள் கல்யாணம் பண்ணதை பற்றி எப்படி நினைக்கணும், அதை பற்றி இப்போ பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, அது அன்றைய காலகட்டம். என்னுடைய கணவர் வந்து கலைஞர் தலைமையில் தான் திருமணம் நடக்கணும்னு விரும்பினார். அதற்காக திருமணத்தையே சில நாட்கள் வந்து தள்ளி போட்டார். அதில் ஒன்றும் எனக்கு வருத்தப்படுறதுக்கெலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு பெரிய தலைவர், முதலமைச்சர். அன்றைய காலகட்டத்தில் ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்குமான பகைன்றது எதுவும் கிடையாது. அதனால் வந்து அன்னைக்கு கலைஞர் தலைமையில் எனக்கு திருமணம் நடைபெற்றது என்று சொல்கிறதுல எனக்கு எந்த
தயக்கமோ அல்லது வந்து அதில் எந்த வருத்தமோ இன்றைக்கி கிடையாது, அது அன்னைக்கு நடந்தது. மோரோவர் நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் அதான உண்மை. அது கலைஞர் தலைமையில் தான் எனக்கு கல்யாணம் நடந்தது அப்படின்றது வந்து நான் விரும்பினா கூட இன்றைக்கி மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் கேள்வி வந்து அன்றைக்கு வந்து திமுக எதிர்ப்பு என்பது இந்த அளவுக்கு வந்து நடராஜன் சசிகலா அவங்களுக்கெல்லாம் கிடையாது. அப்போ அவங்க அரசியலுக்கு வரத்துக்கு முன்னால் 72 வந்து எம்ஜிஆர் அவர்கள் திமுகலேருந்து பிரிஞ்சு அண்ணா திமுகவை தொடங்குறாரு. ஆனால் வந்து திமுக எதிர்ப்பு என்பது சசிகலா நடராஜன் அவர்கள் மனங்களில் அந்த காலகட்டத்தில் அன்னைக்கு அவ்வளோ தூரம் இல்லை. ஆனால் 83 வந்து ஜெயலலிதாவுடன் முதல்ல நடராஜனும் பிறகு சசிகலாவும் அறிமுகமாகி 83லேருந்து 87 வரைக்கும் சசிகலா ஜெயலலிதாவுடன் நெருக்கமாக பழகிய காலகட்டத்தில் அவர் ஆன்டி டிஎம்கேவாக மாறிடுறார். ஏன்னா அவருடைய விசுவாசம் முழுவதும் ஜெயலலிதாவுடன் இருந்தது. ஆகவே உங்கள் கேள்விக்கான பதில் இதுதான். 91 ஆட்சிக்கு வருகிறார்கள். 91லேருந்து 96 வரைக்கும் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினார்கள், தவறுகள் செய்தார்கள். அதோட உச்சகட்டமாக வந்து வளர்ப்பு மகன் திருமணம்னு ஒன்று நடந்தது. சசிகலா அவர்களுடைய அக்காள் மகன், அவருக்கு 2 அக்காள்கள், அதில் ஒரு அக்காளுடைய மகன் தான் சுதாகரன். அந்த சுதாகரனுக்கு 2 அண்ணன்கள், ஒருவர் தினாகரன், ஒருவர் பாஸ்கரன். ஸோ சுதாகரன் திருமணம், அந்த வளர்ப்பு மகன் திருமணம் 85 செப்டம்பர் மாதம் நடைபெற்ற அந்த திருமணம் வந்து ஜெயலலிதாவோட 91-96 ஆட்சி காலத்தின் அவப்பெயர்களில் ஒன்றாக மாறியது. சசிகலா உறவினர்கள் புடைசூழ ஜெயலலிதா வந்து ஒட்டியானெல்லாம் போட்டுக்கிட்டு கழுத்து பூரா நகையை மாட்டிக்கிட்டு விலை உயர்ந்த பட்டு புடவைகளை கட்டி கொண்டு அவரும் சசிகலாவும் நடந்து வந்தது தீராத பழியாக, காலத்துக்கும் தீராத பழியாக ஜெயலலிதா தலையில் விடிந்தது. 96 ஆட்சி மாற்றம். ஜெயலலிதா படுதோல்வியை சந்திக்கிறார், அவரே தோற்று போகிறார். அதன் பிறகு அந்த மே மாதம் தோற்று போகிறார். ஜூன் மாதம் அன்றைக்கு மத்தியில் தேவகவுடா ஆட்சி, ப. சிதம்பரம் நிதியமைச்சர், தமிழகத்தில் கலைஞர் முதலமைச்சர். அப்போ தான் வந்து ஃபெரா கேஸில் அந்நிய செலவாணி மோசடி வழக்கில் முதல்ல சசிகலாவை ஜூன் 29, 1996 அமலாக்கத்துறை கைது செய்கிறது. 10 மாத காலம் சிறையில் இருக்கிறார். ஏப்ரல் 97 தான் அவங்க வெளியில் வராங்க. வந்துட்டு அதுக்கு பிறகு வந்து 10 மாதம் பிப்ரவரி 98 மறுபடியும் மாபெரும் வெற்றியை அதிமுக, பாமக, பாஜக, ராஜீவ் காங்கிரஸ், மதிமுக கூட்டணி பெறுகிறது. 96 2001 கலைஞர் ஆட்சியில் ஜெயலலிதா வந்து போட்டி போட முடியாத ஒரு சூழல் 2001 வருது. ஏன்னா வந்து அவர் டான்சி வழக்கிலும் இன்னொரு வழக்கிலும் வந்து ப்ளசன்ட் ஸ்டே ஓட்டர் வழக்குன்ற வழக்கிலும் வந்து நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாக இருப்பதால் அவரால் தேர்தலில் போட்டி போட முடியல. ஆனால் அவர் கட்சி அமோக வெற்றி பெறுது, அவங்க சிஎம் ஆகிறாங்க. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் ஒரு சிஎம் ஆனது தப்புன்னு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுது. அப்புறம் 7 மாதம் பதவியிலேருந்து விலகி ஓபிஎஸ் சிஎம் ஆகிக்கிட்டு கேஸில் ஜெயிச்சு மறுபடியும் 2002 சிஎம் ஆகிறாங்க. இந்த 2001, 2006 காலகட்டத்திலையும் சசிகலாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது அதிகமாகவே இருக்குது. 2006 தோத்துடுறாங்க. 2006-11 ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போதும் சசிகலா வந்து அவங்க கூடயே தான் இருக்காங்க. அதன் பிறகு 2011 ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 2016 டிசம்பரில், அதாவது வந்து இப்போ ஜெயலலிதா மறைந்து போகும்போது அந்த 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கும்பொழுது சசிகலாவுடைய செல்வாக்கு பற்றி எல்லோரும் அறிவோம். அதாவது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னு கேட்டிங்கன்னா வந்து 87 டிசம்பர் எம்ஜிஆர் மறைந்தது கட் ஆஃப் டேட்னு வச்சு பார்த்து இப்போ 2016 டிசம்பர் ஜெயலலிதா மறைந்தது வரை 29 ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜெயலலிதா அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாட்டியும் சசிகலா அவர்களுடைய செல்வாக்கு என்பது மிக உச்சபட்ச செல்வாக்காக இருந்தது. அதாவது வந்து அதிமுக கட்சிக்காரர்கள் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாலும் இல்லாட்டியும் திருமதி சசிகலா அவர்களை பார்க்காமல் ஜெயலலிதாவை ஒரு கட்சிக்காரர் கூட பார்த்தது கிடையாது. ஜென்ரலி நான் சொல்கிறேன், மேபி 1 or 2 எக்ஸப்ஷன்ஸ். பொதுவாக விதி, எழுதப்படாத விதி, ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்பொழுதும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போதும் சசிகலாவை சந்திக்காமல் ஜெயலலிதாவை எவராலும் சந்திக்க முடியாது. அதுதான் ஃபேக்ட். அதே மாதிரி ஜெயலலிதா பதவிக்கு ப்ளீஸ் சார், அதாவது நீங்கள் சொல்கிறீங்க சசிகலாவை பார்த்துட்டு தான் ஜெயலலிதா அவர்களை பார்க்க முடியும் அப்படின்னு. அது வந்து ஒரு பாதுகாப்பிற்கு அப்படின்னு சொல்லப்படுதா, இல்லாட்டினா வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம் சார்? அது எப்படி எடுத்துக்கணும்னா, அந்த அளவுக்கு வந்து தன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சசிகலாவை ஜெயலலிதா அனுமதித்திருந்தார். ஃபிசிக்கல் பாதுகாப்புன்றது அது பிரச்சனை கிடையாது. யாரை பார்க்க போனாலும் அந்த அம்மாவை செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதனால் அது அல்ல இஷ்யூ. பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் அண்ட் பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சசிகலா ரூட்டில் தான் நீங்கள் ஜெயலலிதாவை பார்க்க வேண்டும் என்பது ஒரு அரேஞ்ச்மெண்ட். தட் அரேஞ்ச்மெண்ட் வாஸ் டன் பை ஜெயலலிதா பிகாஸ் ஜெயலலிதா வாஸ் நாட் அ சைல்டு. ஜெயலலிதா வாஸ் அன் அடல்ட் அட் த டைம் ஆஃப் பிகமிங் சீஃப் மினிஸ்டர். ஷி வாஸ் 43 years old, யங் சீஃப் மினிஸ்டர். 43 வயதில் முதலமைச்சரானவர் ஜெயலலிதா. கலைஞர் 44 வயதில் ஆனார்.
ஸோ ஜெயலலிதா வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அந்த 91 அதுக்கு முன்னால் கூட அவரை பல பேர் பார்க்கலாம், 87 91 கூட பார்க்கலாம், நேரடியாக பார்க்கலாம், சசிகலாவோட அனுமதி இல்லாமல் பார்க்கலாம். பட் 91 ஜெயலலிதா சிஎம் ஆனதுலேருந்து 2016 அவர் மரித்து போகும் வரையில் அந்த 29 வருஷத்தில் 15 வருஷம் அவர் முதலமைச்சராக இருந்தார், 14 வருஷம் முதலமைச்சராக இல்லாமல் இருந்தார் இல்லைங்களா? அந்த காலகட்டத்தில் சசிகலாவை சந்திக்காமல் ஜெயலலிதாவை யாரும் பார்த்தது கிடையாது. அந்த அளவு இன்ஃப்ளூயன்ஸ் சசிகலாவுக்கு ஜெயலலிதா கிட்ட இருந்தது. அது சரியாக தப்பானா அந்த ஆர்குமெண்ட் வேறு. அப்படியே தப்புனாலும் அந்த ஜெயலலிதா பண்ண தப்பு சசிகலா பண்ண தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து அனுமதிச்சிருக்கீங்க அது. ஆகவே இந்த ஜெயலலிதாவோட சசிகலா அவர்களுடைய ஆளுமை என்பது வந்து ஜெயலலிதாவோட வாழ்க்கையில் வந்து ஒரு பின்னி பிணைந்த மறுதளிக்க முடியாத உண்மையான அதிகார மையமாக இருந்த ஒரு விவகாரம் தான் திருமதி சசிகலாவின் அரசியல் பயணம். ஆனால் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நல்லா பார்த்திங்கன்னா இந்த 15 ஆண்டு காலத்தில் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா கலந்து கொள்ளுகிற அரசு நிகழ்ச்சிகள் எதுலேயுமே திருமதி சசிகலா ஜென்ரலாக இருக்க மாட்டாங்க. 99% நிகழ்ச்சிகள் அவங்க இருக்க மாட்டாங்க, பின்னால் தான் இருப்பாங்க. அதே மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்த போகும்போது 91லேருந்து ஜெயலலிதாவோட பேசுறதை விட அதிகமாக சசிகலா கிட்ட தான் பேசுவாங்க. இத்தனைக்கும் அவர் அதிமுகவில் எந்த பதவியிலும் இல்லை, ஒரு சாதாரண உறுப்பினர் கூட இல்லாத காலகட்டம் அது. பிற்பாடு உறுப்பினராக ஆன பிறகும் திருமதி சசிகலாவுடன் தான் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தைகளை நடத்துவார்கள் எல்லா எதிர்கட்சிகளும். இப்போ 91 காங்கிரஸோடு நடத்தும்போது அப்போ ஜெயலலிதா சசிகலா நடராஜன்லாம் இருந்தாங்க. 96 வந்து தோற்று போகும்போதும் காங்கிரஸோடு நடத்தும்போது ஜெயலலிதா இம்பார்ட்டன்ஸில் இருந்தாங்க. பட் 2001 பார்த்தீங்கன்னா மூப்பனார் அவங்களோட சேரும்போது அங்கே பெரிய ரோல் வந்து சசிகலாவுக்கு இருந்தது. எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெயலலிதா பேச்சுவார்த்தையில் நீங்கள் சசிகிட்ட பேசுங்கன்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. 2006 அது நடந்தது. 2011 ரொம்ப அதிகமாக நடந்தது. 2011 அவர் உடல்நிலையை குன்ற தொடங்கியது. அந்த அம்மாவோட பேச்சுவார்த்தைக்கு போகிறவங்க இப்போ 2 இடதுசாரி கட்சிகள் விஜயகாந்த் இவங்கெல்லாம் வந்து ஜெயலலிதாவோட 2011 கூட்டணியில் இருந்தாங்க. 2014 ஜெயலலிதா யாரோடையும் கூட்டணி வைக்கல. கடைசியாக கூட்டணி வச்ச தேர்தல் 11. அந்த 11 தேர்தலில் பார்த்திங்கன்னா 2 இடதுசாரி கட்சிகளும் விஜயகாந்தும் முதல்ல ஒரு 10 நிமிஷம் ஜெயலலிதா பேசிட்டு ஃபோட்டோ ஆப்ஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. விடிய தொகுதி பேச்சுவார்த்தை நடத்தினது யாருன்னு கேட்டிங்கன்னா சசிகலா தான் நடத்துனாங்க. அந்த அளவுக்கு ஆளுமை மிக்கவராக தான் சசிகலா இருந்தார். ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து பிஹைண்ட் த சீன் நடக்கும், வெளியில் வர மாட்டாங்க. ஜெயலலிதா கலந்துக்கிற நிகழ்ச்சிகளில் கூட அவங்க பெரும்பாலும் கலந்துக்க மாட்டாங்க. 99% கலந்துக்கிட்டது கிடையாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஏன் இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லணும், இந்த 29 ஆண்டு காலத்தில் டிசம்பர் 87 எம்ஜிஆர் மறைவிலேருந்து டிசம்பர் 2016 ஜெயலலிதா மறைவு வரையில் கொடிகட்டி பறந்த திருமதி சசிகலா அவருடைய குரலை தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்கள் கேட்டது கூட கிடையாது. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். அவங்க தான் பவர் சென்டரு, அவங்க தான் இன்ஃப்ளூயன்ஸு, அவங்க தான் வந்து சகலத்தையும் பின்னால் வந்து நடத்துகிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சசிகலாவோட குரலை 2016 டிசம்பர் வரைக்கும் அந்த 29 ஆண்டுகளில் வந்து கட்சிக்காரனை தவிர எதிர்கட்சிக்காரங்க பேச்சுவார்த்தைக்கு போனவங்கள தவிர பெரும்பாலானவங்களுக்கு, கட்சிக்காரங்களே பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது, முக்கியஸ்தர்களுக்கு நிர்வாகிகளுக்கு தான் தெரியும். சசிகலா குரலை கூட எவனும் கேட்டது கிடையாது இந்த 29 வருஷத்தில். அந்த மாதிரியான ஒரு பெக்யூலியரான ஒரு பொலிட்டிக்கல் கேரக்டர் அவங்க. ஜெயலலிதா மறைஞ்சு 2016 டிசம்பரில் இந்த முதல்ல இந்தியா டுடே ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும்போது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பொழுது தான் திருமதி சசிகலா அவர்களுடைய குரலையே எல்லாரும் கேட்டாங்க. இதுதான் வந்து அவருடைய அந்த அரசியல் ஆளுமை. அது என்ன சார், நீங்கள் சொல்கிறீங்க அவர்கிட்ட ஒரு ஆளுமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சில அரசியல் விமர்சகர்கள், அதாவது அவங்க என்னைக்கு அம்மா மாதிரி பொட்டு வச்சுக்கிட்டாங்க, அவங்கள மாதிரி வந்து சேலை கட்டிட்டு ஒரு ஜெயலலிதா மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க அப்படின்றதெல்லாம் வச்சு சில அரசியல் விமர்சகர்கள், சில பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க ஜஸ்ட் ஒரு தோழி தான், அவங்க ஒரு வேலைக்காரி தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சார். ஆனால் நீங்கள் சொல்லும்போது அது ஒரு ஆளுமை வந்து அதுக்கு பின்னாடி ஒரு பவர் சென்டராக இருக்காங்கன்றது இப்போ தெரிய வருது. அதை பற்றி என்ன சார்? ஆமாம் சார், அவங்க வந்து வெறும் வேலைக்காரியாக இருந்தாங்கன்னா 29 வருஷம் ஜெயலலிதா அவங்களோட கூட வச்சுருந்துருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வச்சுருந்துருக்க மாட்டாங்க. த வெரி ஃபேக்ட் தட் ஷி வாஸ் வித் ஜெயலலிதா ஃபார் 29 years இஸ் அ ப்ரூஃப் தட் ஷி இஸ் நாட் அ மியர் பர்சனல் சர்வெண்ட். இன் ஹர் ஓன் மெரிட்ஸ் ஷி வாஸ் அ பர்சனாலிட்டி. அவங்க பெரிய லீடர்லாம் நான் அப்படி சொல்லலை, ஆனால் அவர் ஒரு தனித்தன்மை வாய்ந்த அரசியல் ஆளுமை தான். இல்லைன்னா ஜெயலலிதா வீட்டில் சொல்கிற வேலையை செய்கிற வேலைக்காரியாக அவங்க இருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் அவங்க வளர்ந்து நின்று இருக்க முடியாது. அவங்க மேலே பல குறைகள் இருக்குது, பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவர் நிரம்ப தவறுகளை செய்திருக்கிறார், அவற்றையெல்லாம் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அவங்க ஜெயலலிதா சொன்னதை செஞ்ச, எடுப்பு வேலை செஞ்ச வெறும் ஒரு வேலைக்காரின்னு சொல்கிறது அபத்தமான, தவறான, ஃபேக்சுவலி ராங் ஸ்டேட்மெண்ட். அதாவது
இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, சசிகலான்ற கேரக்டர் வந்து கெட்டவங்க, ஜெயலலிதா நல்லவங்கன்ற ஒரு பிம்பத்தை இன்றைக்கி எல்லாரும் ஏற்படுத்துகிறாங்க. அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஜெயலலிதா நல்லவங்கன்னா சசிகலாவும் நல்லவங்க, சசிகலா கெட்டவங்கன்னா ஜெயலலிதாவும் கெட்டவங்க. இதுதான் உண்மை. இன்னும் சொல்லி போனீங்கன்னா, மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு ஜெயலலிதாவுக்கு தான் உண்டு, சசிகலாவுக்கு கிடையாது. ஏன்னா ஜெயலலிதா தான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, முதலமைச்சர். சசிகலா வாஸ் நெவர் அன் எம்எல்ஏ. மக்களால் என்றைக்குமே தேர்ந்தெடுக்கப்படலை. அப்போ பொறுப்பு, மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு, பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்றால் ஜெயலலிதாவுக்குத்தான் இருக்கிறது. அதாவது நம்ம இப்போ எப்படி சொல்லணும்னா, எல்லாம் சேர்ந்து தான் தப்பு பண்ணீங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 4 ஆண்டு காலம் சசிகலா சிறைக்கு அனுப்பப்பட்டார். எந்த வழக்கில் அனுப்பப்பட்டார்? ஊழல் வழக்கில் அனுப்பப்பட்டார். எந்த ஊழல் வழக்கு? அரசு ஊழியராக இருந்த ஜெயலலிதா செய்த ஊழல் வழக்கு. அதாவது சசிகலா வாஸ் நெவர் அ பப்ளிக் சர்வெண்ட். அந்த வழக்கில் தண்டிக்கப்பட்ட மற்ற 3 பேரும், சசிகலா, இளவரசி, சுதாகரன், 3 பேருமே பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது. அவர்கள் உடந்தையாக இருந்தது தான் குற்றச்சாட்டு. த ஒன்லி பப்ளிக் சர்வெண்ட் வாஸ் ஜெயலலிதா, who was died, who got died. ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் அவரும் சிறைக்கு போயிருந்திருப்பார். சிறைக்கு உயிரோடு இல்லாத காரணத்தால் தான் அவர் சிறைக்கு போகவில்லை. ஆகவே நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி தான் ஜெயலலிதாவும். அவர் மரித்து போன காரணத்தால் சிறைக்கு போகவில்லை. இவர்கள் உயிரோடு இருந்த காரணத்தால் சிறைக்கு போனார்கள். ஒரு அரசு ஊழியர் லஞ்சம் வாங்கி சொத்து சேர்க்க உதவி செய்ததாக தான் குற்றச்சாட்டு சசிகலா மேலே. அப்போ பிரதான குற்றவாளி யார்? ஜெயலலிதா. ஆகவே இன்றைக்கி ஜெயலலிதா நல்லவங்க, சசிகலா கெட்டவங்க, ஜெயலலிதாவுக்கு எதுவும் தெரியாது, சசிகலா தான் கெடுத்துட்டாங்க, ஜெயலலிதாவுக்கு லாலிபாப் கொடுத்தா கூட சாப்பிட தெரியாதுன்னு பேசுகிறதெல்லாம் வந்து அபத்தமான உள்நோக்கம் கொண்ட சாதிய புத்தி கொண்ட கண்ணோட்டம் அது. ஜெயலலிதா நல்லவங்கன்னா சசிகலா நல்லவங்க, சசிகலா கெட்டவங்கன்னா ஜெயலலிதாவும் கெட்டவங்க தான். வசதியாக யோசிக்கிறாங்க, ஜெயலலிதா நல்லவங்க, சசிகலா கெட்டவங்கன்னு. அபத்தமானது. ஊழல் ஒழிப்பு சட்டம் என்பது அரசு ஊழியர்களுக்கு. ஜெயலலிதா வாஸ் அ பப்ளிக் சர்வெண்ட். அப்போ அரசு ஊழியர் லஞ்சம் லாவண்யம் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்ததாகத்தான் இந்த 3 பேர் மேலே குற்றச்சாட்டு. அரசு ஊழியர் மறைந்து போய்விட்டார், அதனால் அவர் ஜெயிலுக்கு போகாமல் தப்பினார். மற்ற 3 பேர் உயிரோடு இருந்தாங்க, சிறைக்கு போயிட்டு வந்தாங்க. ஆகவே இதில் சசிகலாவை மட்டும் தனியாக குறை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? 29 ஆண்டு காலம் ஜெயலலிதாவுடன் இருந்த பொழுது அவர் ஒருபோதும் ஜெயலலிதாவை காட்டி கொடுத்ததில்லை. எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, 96 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மத்தியில் திமுக அங்கம் வகிக்கிற தேவகவுடா கவர்மெண்ட்டும் தமிழ்நாட்டில் திமுக கவர்மெண்ட்டும் வந்தப்போ சசிகலாவை அப்ரூவராக சொல்லி எவ்வளோ ப்ரெஷர் வந்தது. நீங்கள் ஜெயலலிதா தான் எல்லா தப்பும் பண்ணாங்கன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க, உங்களை காப்பாற்றுறோம். அதுக்காக தான் 10 மாதம் சிறையில் வைத்து அவரை வாட்டி வதைக்கினார் ப. சிதம்பரம், அன்றைய மத்திய நிதியமைச்சர். அதே மாதிரி தமிழக அரசு, திமுக அரசிடமிருந்தும் ஒரு ஏகப்பட்ட நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டன. ஆனால் ஒருபோதும் அவர் ஜெயலலிதாவை காட்டி கொடுக்கவில்லை. அந்த விதத்தில் அவர் ஜெயலலிதாவிடம் அவருக்கு இருந்த விசுவாசம் என்பது அசைக்க முடியாதது. இன்றைக்கி 1000 விமர்சனம் பண்ணலாம் சசிகலாவை, ஏன்னா வந்து அவங்க பதவி இல்லை, எதுவும் இல்லை. அவரால் பலனடைஞ்ச அதிமுககாரர்களை இன்றைக்கு அவர் எவ்வளோ தூரம் விமர்சனம் செய்ய முடியுமோ, திட்ட முடியுமோ, ஏச முடியுமோ அந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்று அந்த 29 ஆண்டு காலத்தில் மனசாட்சியை தொட்டு ஒவ்வொரு அதிமுக காரனும் சொல்லட்டும், ஜெயலலிதா இருந்தபோதும் எதிர்க்கட்சி தலைவராக, ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோதும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோதும் எத்தனை அதிமுக காரர்கள் நேரடியாக ஜெயலலிதாவுடன் தொடர்பு வைத்திருந்தார்கள்? சசிகலாவை பார்க்காம எத்தனை அதிமுக காரன் ஜெயலலிதாவை பார்த்தார்கள்? நீங்கள் எல்லாரும் யார்கிட்ட போய் வந்து சேவகம் செய்தீர்கள், ஊழியம் செய்தீர்கள்? இன்றைக்கி சசிகலாவை திட்டுறது ஈஸி, ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த அம்மா பதவியில் இல்லை, அந்த அம்மா கிட்ட கட்சி கிடையாது, அவங்களா தன்னை அதிமுக பொதுச் செயலாளர்னு சொல்லிங்கன்னு பண்ணிங்கன்னு ஏதோ கத்திட்டு இருக்காங்க. பட் அன்னைக்கு அந்த அம்மா வலுவுடன் இருந்த பொழுது, பவர்ஃபுல்லாக அந்த அம்மா இருந்தப்போ நீங்கள் எல்லாம் அந்த அம்மாவுக்கு சேவகம் தானே செஞ்சீங்க. இன்றைக்கி பலவீனமாக இருக்கும்பொழுது வந்து ஏறி மிதிக்கிறதுன்றது மனசாட்சி உள்ளவர்களும் உண்மையான தைரியம் உள்ளவர்களும் செய்யாத காரியங்கள். அதைத்தான் இவர்கள் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். சார், நீங்கள் சசிகலா அவர்கள் வந்து சுவாரஸ்யமானவர் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நடராஜன் அவர்களும் வந்து மிக சுவாரஸ்யமானவர் அப்படின்னு சொல்லப்படுது சார். அவருடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயங்களை வந்து கையாளுவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க சார். அது உண்மைதான். அதாவது ஜெயலலிதாவோட அந்த 29 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவர் சந்தித்த தேர்தல்களை நான் சொல்கிறேன். 91 அசம்பிளி எலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க, 91, 96, 2001, 2006, 2011, 2016 6 அசம்பிளி எலெக்ஷன்ஸ். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் எடுத்திங்கன்னா 96 வந்து பார்லிமெண்ட் அண்ட் அசம்பிளி, 96, 98, 99, 2004, 2009, 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷன் 6 எலெக்ஷன், 6 அசம்பிளி எலெக்ஷன், 6 பார்லிமெண்ட் எலெக்ஷன். இதில் அந்த கடைசி எலெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2014 அண்ட் 2016 தான் அவங்க தனியாக நின்னாங்க.
மற்ற 10 எலெக்ஷன்ஸ் வந்து கூட்டணி வச்சு தான் நின்னாங்க. அப்போ திறம்பட கூட்டணிகளை அமைத்ததில், எதிர்க்கட்சிகளை வழிக்கு கொண்டு வந்ததில், சீட் ஷேரிங்கில் எதிர்க்கட்சிகளை ஒப்புக்கொள்ள வைத்ததிலெல்லாம் சசிகலாவுக்கும் நடராஜனுக்கும் பெரிய பங்கு உண்டு. இது வெளியில் தெரியாத கட்சிக்காரனுக்கு தெரியும், விஷயம் தெரிஞ்சவனுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி அவன் பேச மறுக்கிறான். அரசியல் வியூகங்களை வகுத்து கொடுப்பதில் நடராஜன் அவர்களுக்கு பெரிய பங்கு இருந்தது. அதே போல் திருமதி சசிகலா அவர்கள் தான் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார். பிஹைண்ட் த சீன் நடராஜன் வந்து கூட்டணி கட்சிகளை அதிமுக இழுத்து கொண்டு வருவார், அல்லது திமுகவுடன் போகாமல் தடுத்து விடுவார். ஆனால் கூட்டணி வந்த பிறகு பேச்சுவார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, சீட் ஷேரிங், அதை வந்து திருமதி சசிகலா தான் நடத்துவாங்க. இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. இன்னொன்று 87-91 வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு பெரிய போலீஸ் பாதுகாப்பு கிடையாது. அப்போ அவரோட உயிரை காப்பாற்றுறதுக்கு நான் சொன்னேன், மன்னார்குடியிலேருந்து வந்த அந்த கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட பர்சனல் அவங்க இப்போ செக்யூரிட்டி ஸ்டாஃப், அவங்க தான் வந்து ஜெயலலிதா உயிரையே காப்பாற்றினவங்க. 91 ஒரு முதலமைச்சர் ஆனோன்னா அரசு பாதுகாப்பு அவர் கிடச்சிச்சு. அதுக்கு பிறகு அவர் 2 முறை எலெக்ஷனில் தோற்ற பிறகு கூட வந்து அந்த ப்ரொடெக்ஷன் அப்படியே இருந்தது, போலீஸ் ப்ரொடெக்ஷன். நான் சொல்கிறது 91க்கு முன்னாலே 87 எம்ஜிஆர் டெத்துலேருந்து 91 எலெக்ஷனில் ஜெயிச்ச சிஎம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் வந்து அரசியல் வியூகங்களை வகுத்து கொடுத்து அரசியல் ரீதியாக திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்களை அரசியல் ரீதியாகவும் பௌதிக ரீதியாகவும் உயிர்ப்புடன் வைத்திருந்ததில் பொலிட்டிக்கலி அண்ட் பர்சனலி அலைவாக அவங்க வச்சுருந்ததை சசிகலாவுக்கும் நடராஜனுக்கும் பெரிய ரோல் உண்டு. அதாவது முதலமைச்சர் ஆன பிறகு செக்யூரிட்டின்ற ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா ஃபுல் போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்துடுச்சு. தேர்தலில் தோற்றா கூட அந்த போலீஸ் என்எஸ்டி கார்ட்ஸு, பிளாக் கார்ட்ஸு, ஸ்டேட் போலீஸ்லாம் கூட இருந்தாங்க. ஆனால் அரசியல் வியூகங்களை வகுத்து கொடுக்கறதுல அப்பையும் பெரும் பங்கு ஆற்றியவர் நடராஜன். அந்த நடராஜனை அப்பப்போ பிடிச்சி அந்தமாக உள்ளே போடுவாங்க. ஆனால் அவர் வெளியில் வந்த பிறகு ஏடிஎம்கேவோட பொலிட்டிக்கல் வியூஸு, பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நடராஜனோட ரோல்ன்றது பெரிய ரோல். அதாவது இவங்கெல்லாம் தப்பு பண்ணலைன்னு நான் சொல்லலை, நிரம்ப தவறுகளை செய்தார்கள். நடராஜன் நிரம்ப தவறுகளை செய்தார், ஏகப்பட்ட காசு பார்த்தார். திருமதி சசிகலாவும் நிரம்ப காசு பார்த்தாங்க, நிறைய அதிகார துஷ்பிரயோகங்கள் செய்யப்பட்டன, எல்லாம் உண்மைதான். ஆனால் இதற்கெல்லாம் அனுமதி கொடுத்தது, இடம் கொடுத்தது யார்? ஜெயலலிதா. அப்போ ஜெயலலிதா நல்லவங்க, சசிகலா கெட்டவங்கன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அதுதான் என்னுடைய ஆர்குமெண்ட்டு. அவங்க பண்ண தப்பு என்னென்னா, 2017 சிறைக்கு போய்விட்டு 2021 வந்தோன்னா அவர் கண்ணியமாக அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும், ஒதுங்கலை. இன்னொரு தப்பு பண்ணாங்க, 21 ஜனவரியில் வெளியில் வந்துட்டு பிப்ரவரி பெரிய நம்பிக்கைகளை ஏற்படுத்திட்டு பிப்ரவரி மாதம் என்ன பண்ணாங்க, திடீர்னு ஒரு நாள் வந்து நான் பொது தேர்தல் வர இருக்கிறதுக்கு அறிவிப்பு வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் நான் அரசியலேருந்து ஒதுங்கி நிற்கிறேன் அப்படின்னாங்க. ஏன்னா பிஜேபி கொடுத்த அழுத்தம், நீங்கள் அரசியலேருந்து ஒதுங்கி நில்லுங்க, அவங்க மேலே இன்னமும் அமலாக்கத்துறை வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன, நீங்கள் ஒதுங்கி நில்லுங்கன்னு அவங்க நான் அரசியலேருந்து ஒதுங்கி நிற்கிறேன்னாங்க. அப்போ டிடிவி தினகரன் போய் வீட்டில் கன்வின்ஸ் பண்ண பார்த்தாரு, அவங்க கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு மேலேருந்து வந்த அழுத்தம் அந்த மாதிரி. ஒரு அரசியல் கட்சி, பிரதான அரசியல் கட்சி, வாக்கு வங்கி அரசியல் நடத்துகிற அரசியல் கட்சி தேர்தலேருந்து எப்படி சார் ஒதுங்கி நிற்க முடியும்? அந்த தப்பை பண்ணாங்க திருமதி சசிகலா. ஏன்னா அவர் கொடுக்கப்பட்ட அழுத்தம் அந்த மாதிரி ஆச்சா. ஆட்சி மாற்றம் வந்து ஸ்டாலின் சிஎம் ஆனார். இப்போ மறுபடியும் வந்து நான் தான் வந்து அதிமுக பொதுச் செயலாளர்னு சொன்னால் எவன் ஏற்றுப்பான்? அன்றைக்கு ஜெயலலிதா இருக்கும்போது சாதுரியமாக காயை நகர்த்திய ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்க்கையின் பின்புலமாக, முதுகெலும்பாக, மூளையாக இருந்த செல்வி திருமதி சசிகலா அவர்கள் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சிறைக்கு போய்விட்டு வந்த பிறகு 2021 தேர்தலிலிருந்து ஒதுங்கி நிற்கிறேன் என்று சொன்ன பிறகு இன்றைக்கு கடந்த கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக தான் அதிமுக பொதுச் செயலாளர் என்று சொல்லுவதும், தன்னை இன்னொரு ஜெயலலிதாவாக அவர் கருதி கொண்டு பேசுவதும் அபத்தமானது. சசிகலாவின் அரசியல் எதிர்காலம் என்பது, அரசியல் வாழ்க்கை என்பது முடிவு பெற்றுவிட்டது, அதில் மாற்று கருத்துக்கு இடம் வேண்டாம். ஆனால் அவருடைய கடந்த காலத்தை வைத்து பார்க்கும் பொழுது அவரை வெறுப்பு இல்லாமல் வரலாறு அவரை எடை போடும் என்றால் நிச்சயமாக எடை போடும் என்று நம்புகிறேன். அவர் மட்டும் தவறு செய்யவில்லை, தவறு செய்தது ஜெயலலிதா. உடந்தையாக இருந்தவர் தான் திருமதி சசிகலா. அவர் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தால் நான் ஒரு விஷயத்தில் அவரை நாம் வியந்து பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஜெயலலிதா ஜெயிச்சு முதலமைச்சராக இருந்தாலும், தோத்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும், வாழ்விலும் தாழ்விலும் ஜெயலலிதாவோடு மிகுந்த நெருக்கமாக மட்டுமல்ல, விசுவாசமாக, அதுவும் தோல்வி அடைந்த காலங்களில் விசுவாசமாக, ரெயின் ஆர் ஷைன் என்னும் ஆங்கிலத்தில், வாழ்வோ தாழ்வோ என்றைக்கும் ஜெயலலிதாவோட மிகுந்த உறுதுணையாக இருந்தவர். எல்லா துன்பங்களையும் அவருக்காக தாங்கியவர் திருமதி சசிகலா. அவர் தவறுகளை செய்தார், நிரம்ப தவறுகளை செய்தார். ஆனால் ஜெயலலிதாவுக்கு அவர் இருந்த விசுவாசம், அவர் காட்டிய விசுவாசம் ஆச்சரியமானது. மறுபடியும் சொல்லுகிறேன், ஜெயலலிதாவை நல்லவர், உத்தமி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு சொல்லுகிறேன், ஜெயலலிதா நல்லவர் என்றால் சசிகலாவும் சத்தியமாக நல்லவர். சசிகலா கெட்டவர் என்றால் சத்தியமாக ஜெயலலிதாவும் கெட்டவர்.
இன்னைக்கு வந்து இவ்வளோ ஆளுமையாக இருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் இன்றைக்கி அந்த ஆளுமை குறைஞ்சிடுச்சு, குறைஞ்சிச்சு. அதில் மாற்று கருத்து வேணாம். இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு பழைய மாதிரியான பவர்ஃபுல் லீடர் கிடையாது. காலத்தின் கோலம் வந்து ஒரு காலத்தில் கோலோச்சின சசிகலா அப்படியே ஒதுங்கி இருக்க வேண்டும். இன்றைக்கு அவர் சாரி, அதாவது வந்து அவர் வந்து தன்னுடைய பலவீனத்தை நாளும் பொழுதும் வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார். பிஜேபியினுடைய இந்த வலையில் எப்படி சார் அவங்க சிக்கினாங்க? எப்படி சிக்கினாங்கன்னா, நிறையா அந்நிய செலவாணி மோசடிகளில் சசிகலாவுடைய பெயர் அடிபட்டது. அவர் மீது 6 அந்நிய செலவாணி மோசடி வழக்குகள் போடப்பட்டன. அதில் 3 வழக்குகள் இன்னமும் சென்னை எக்மோர் எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்றன. அதனால தான் வந்து பிஜேபியோட வலையில் அவர் சிக்கி சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறார். அவர் செய்த தவறுகளுக்கான விலையை அவர் என்று கொடுத்து கொண்டிருக்கிறார். நன்றி சார். வணக்கம்.